அன்பான பார்வையாளர்களே, விண்மீன் உலகத்தில் அரிதாக நிகழும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரக பெயர்ச்சி நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. அறிவு, வளம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் கிரகமாக அறியப்படும் குரு பகவான் வரவிருக்கும் அக்டோபர் மாதம் கடக ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இந்த பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் பல்வேறு விதமான விளைவுகளை தருவதோடு குறிப்பாக 5 ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பொற்காலத்தை தரவுள்ளது. உங்களுடைய ராசி அந்த அதிர்ஷ்டமான 5 ராசிகளில் ஒன்றுதானா என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முடியும் வரை பாருங்கள். குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று பார்த்தால், குரு அல்லது ஜூபிட்டர் என்பது ஜோதிடத்தில் அறிவு, ஆசீர்வாதம், வளர்ச்சி, வளம் மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை குறிக்கும் மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் 12 மாதங்களுக்கு தங்கி பின்னர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். இப்போது அவர் செல்லும் இடம் கடக ராசி. இது குருவின் உச்சநிலை என்று அழைக்கப்படுகிறது. உச்சநிலையில் இருக்கும்போது அந்த கிரகத்தின் சக்தி மிக அதிகமாக வெளிப்படும் என்பதால் நன்மைகள் பல மடங்காக அதிகரிக்கும். ஆகவே இந்த கடக ராசி குரு பெயர்ச்சி 2025 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காலகட்டம்: வரவிருக்கும் அக்டோபர் மாதம் 18, 2025 அன்று தீபாவளிக்கு முன்பே குரு கடக ராசிக்குள் பிரவேசிப்பதால் அப்போது அவர் தனது உச்சநிலையில் இருப்பார். ஆனால் நவம்பர் 11, 2025 முதல் குரு ரெட்ரோகிரேடு நிலைக்கு, அதாவது பின்செல்பு நிலை செல்வதால் சில தாமதங்கள், சிக்கல்கள் உருவாகலாம். பின்னர் டிசம்பர் 5, 2025 அன்று மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புவார். ஆகவே அக்டோபர் 18 முதல் நவம்பர் 11 வரை உள்ள காலம் மிகவும் விசேஷமான சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது. அனைவருக்கும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தால், இந்த பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை அதிகரிக்கும். பணவரவு, புகழ், சமூகத்தில் மதிப்பு ஆகியவை உயரும். கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் நவம்பர் மாதத்தில் ஏற்படும் ரெட்ரோகிரேடு காலத்தில் பழைய பிரச்சினைகள் மீண்டும் வெளிப்பட வாய்ப்பு உண்டு. மேலும் சில முக்கியமான செயல்களில் தாமதங்கள் ஏற்படக்கூடும். எந்த 5 ராசிகளுக்கு பொற்காலம் என்று பார்த்தால், முதலில் கடகம் ராசி. கடக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி. குரு உங்கள் 1ஆம் வீட்டு லக்னத்தில் அமர்கிறார். மிகச் சிறப்பான பலன்களைத் தரும். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் நிலவியும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண விவகாரங்கள் சீராகும். குழந்தைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் மிகுந்த வெற்றியை பெறும். புதிய வீடு வாங்குவது அல்லது சொத்து முதலீடு செய்வது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவுகள் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டும். சிம்மம் ராசி என்று பார்த்தால், சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்கிறார். ஆதலால் பணியிடத்தில் உயர்வு, பதவி மற்றும் மரியாதை கிடைக்கும். சமூகத்தில் அவர்களது பெயர், புகழ் மற்றும் மதிப்பு உயரும். வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் மற்றும் பயண வாய்ப்புகள் ஏற்படும். இருப்பினும் அதிகமான அகந்தை மற்றும் எகோ கொண்டு நடந்து கொள்வது உறவுகளை பாதிக்கக்கூடும். அதனால் எளிமையாகவும் தாழ்மையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசி என்று பார்த்தால், ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 3ஆம் வீட்டில் அமர்கிறார். இதனால் நிதி நிலைமையில் பெரும் மேம்பாடு ஏற்படும். சொத்து தொடர்பான பிரச்சினைகள் அல்லது பரம்பரை சிக்கல்கள் தீர்ந்து புதிய வாய்ப்புகள் திறக்கும். குடும்ப பந்தங்கள் வலுவாகவும் நெருக்கமாகவும் ஆகும். ஆனால் ஆபத்தான முதலீடுகளில் ஈடுபடுவதை கவனமாக தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. துலாம் என்று பார்த்தால், துலா ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். அதனால் கல்வி, ஆன்மீகம், வெளிநாட்டு பயணங்கள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண வாழ்க்கையிலும் வணிக கூட்டாளிகளிடமிருந்தும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீடித்து வந்த சட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வாய்ப்பு அதிகம்.
ஆனால் உரையாடலில் அதிக கோபம் காட்டாமல் பொறுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே நல்ல பலனை அடைய முடியும். தனுசு என்று பார்த்தால், தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்கிறார். இதனால் வருமானம் அதிகரித்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். தங்கள் கனவுகளை நனவாக்கும் சிறந்த வாய்ப்பு கிட்டும். இருப்பினும் அதிக ஆசை மற்றும் வேலைச்சுமையால் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் உடல்நல பிரச்சினைகள் வரக்கூடும். பரிகாரங்கள் மற்றும் வழிமுறைகள் என்று பார்த்தால், வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து மஞ்சள் பூக்களால் குருவை வழிபடுவது நன்மை தரும். குரு மந்திரத்தை ஜபிப்பதும் கல்வி மற்றும் ஆன்மீக நூல்களைப் படிப்பதும் நல்ல பலன்களை அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் பிச்சைக்காரர்களுக்கு உணவு வழங்குவது, மஞ்சள் நிற பொருட்கள் தானம் செய்வது குருவின் ஆசீர்வாதத்தை வலுப்படுத்தும். குடும்பத்துடன் நன்றியுணர்வுடன் வாழ்ந்து வந்தால் இப்பெயர்ச்சியின் நன்மைகள் பல மடங்கு பெருகும். இந்த குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட்ஸில் உங்கள் அனுபவத்தையும் எதிர்பார்ப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், அடுத்த வீடியோவை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கெல்லாம் வளமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் தரட்டும். நன்றி, வணக்கம்.